Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Audi e-concept கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Audi அவங்களோட நியூ ஸ்போர்ட் பேக் கான்செப்ட் கார் மாடலை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சைனீஸ் மார்க்கெட்டுக்காக அவங்க ரீசெண்டா ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த கார் மாடலோட நேம் பாத்தீங்கன்னா Audi e-concept அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. Audi பாத்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட்டுக்காக ஒரு நியூ பிராண்டை வந்து செட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதோட பேர் பாத்தீங்கன்னா Audi. என்னப்பா குழப்பற? Audi வந்து நியூ பிராண்ட் செட் பண்ணியிருக்காங்கங்கிற, அப்புறம் பேர் பார்த்தீங்கன்னா ஆடினே வச்சிருக்காங்கங்கிற, என்ன குழப்பற எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னீங்கன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், சைனாவில் ஆடி பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்ஏஐசி மோட்டாரோட ஜாயின் பண்ணி இந்த e-concept கார் மாடலை அவங்க அங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த எஸ்சிஐசி மோட்டார் இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட தான் ஆடி வந்து ஜாயின் பண்ணி இந்த e-concept கார் மாடலை சைனாவில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரும் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடி பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த e-concept கார் மாடலை ரீசெண்டாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி e-concept கார் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் இல்லையா, ஒரு புது பிராண்ட் வந்து ஆடி செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிராண்ட் என்னன்னா ஆடி பேர் தான். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடி கார்ஸ்லையும் உங்களுக்கு 4 ரிங்ஸ் வந்து இருக்கும். சைனாவில் அவங்க லான்ச் பண்ண போகிற மேனுஃபேக்சர் பண்ண போகிற இந்த ஆடி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ரிங்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக ஆடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆடியோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இந்த கார், அதாவது இந்த e-concept கார் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் வந்து நியூ பிராண்ட் வந்து ஆடி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோட e-concept கார் மாடலை பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் ஜாயின் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி பார்த்தீங்கன்னா இந்த கார் மாடலில் உங்களுக்கு 3 ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் மாடல்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட மிட்ல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆடி e-concept காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த காரோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா, இந்த காரோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4870 மில்லிமீட்டர் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். வித் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1990 மில்லிமீட்டர் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த காரோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1460 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2950 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆடி e-conceptல பார்த்தீங்கன்னா ஆடி உங்களுக்கு 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸோட கம்பைன்ட் அவுட்புட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 764 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.6 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த e-concept கார் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆடி உங்களுக்கு 100 கிலோவாட்டில் பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே, ரேஞ்ச் சொல்லு அப்படின்னா இந்த காரோட, அதாவது இந்த ஆடி e-concept கார் மாடலோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோட e-concept கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் டிஜிட்டைஸ்ட் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக ஆடி வந்து இந்த e-concept கார் மாடலில் உங்களுக்கு 800 வாட் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கனாலே இந்த e-concept பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 370 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த e-concept கார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு பில்லர் டு பில்லர் 4K டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டிஜிட்டல் எக்ஸ்டீரியர் மிரர்ஸும் உங்களுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. கைஸ், சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான ஃபோக்கஸில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக சைனீஸ் மார்க்கெட்டுக்காக டிசைன் பண்ண வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த ஆடி e-concept கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீக் வேகன் பில்ட் ஆன் பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இதை கோ டெவலப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டோட ஜெயிண்ட்னே சொல்லலாம். அதாவது அந்த எஸ்ஐஏசி மோட்டார்ஸ், இவங்க தான் வந்து இந்த ஆடி e-concept கார் மாடலை கோ டெவலப் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். கைஸ், ஆடி பார்த்தீங்கன்னா இந்த e-concept கார் மாடலை இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் மார்க்கெட்டுக்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் ஃப்ரம் பவன். பாய்.